அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நாம் தொடர்ந்து சுன்னத்தான துவாக்கள், வலிமார்களுடைய துவாக்கள், பெரியார்களின் துவாக்கள், சஹாபாக்களின் துவாக்களை தங்கள் வரை எடுத்து வைத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துவாவை ஹுலியத்துல் அவுலியா என்ற கிதாபில் ஹஸரத் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவாவை செய்து வந்தார்கள். அந்த துவாவை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி கலீதுன் ஃபலய்யின்னி வ ஷஹீஹுன் ஃபஸஹினி வ ضعீஃபுன் ஃபகவ்வினி. அல்லாஹும்ம இன்னி கலீதுன் ஃபலய்யின்னி வ இன்னி ஷஹீஹுன் ஃபஸஹினி வதஈஃபுன் ஃபகவ்வினி. இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம இன்னி கலீலுன் ஃபலய்யின்னி, யா அல்லாஹ், நான் மிக கடினமானவனாக இருக்கிறேன், என்னை நீ இலகுவாக்குவாயாக. ரொம்ப கடினமான உள்ள எனக்கு இருக்கு, அதை இலகுவாக்குடா அல்லாஹ். அந்த உள்ளத்திற்குள்ளாக உன்னுடைய சொற்கள், உன்னது ரசூலினுடைய சொற்கள், வலிமார்களின் சொற்கள் அந்த உள்ளத்துக்குள்ளாக ஊடுருவ மாட்டேங்குது, ரொம்ப கடினமாக இருக்கு, அதை உள்ள நுழைய வைடா அல்லா, இலகுவாக்குடா அல்லா, இரக்கமுள்ள குணம் கொண்டவனாக என்னை ஆக்குடா அல்லா. அல்லாஹ்ட்ட உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அடுத்ததாக வஷஹீஹுன் ஃபஸஹினி, மேலும் நான் கஞ்சத்தனம் உள்ளவனாக இருக்கிறேன். பொருளாதாரம் இருந்தா தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப நான் கொடுக்க நினைக்கிற அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்ல. ஃபஸஹினி, என்னை நீ தாராள மனம் கொண்டவனாக ஆக்குடா அல்லா, என்னை ஈகை குணம் கொண்டவனாக ஆக்குடா அல்லா. அப்படின்னா என்ன? எனக்கு செல்வச் செழிப்பை தாடா அல்லா. கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எப்ப ஏற்படும்? அல்லாஹ் தஆலா செல்வச் செழிப்பை கொடுத்தா தானே ஏற்படும். அப்படியே அந்த செல்வச் செழிப்பு வந்தாலும் கொடுக்கும் மனம் வரணுமே. இந்த ரெண்டையும் ஒரே துவாவில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அடுத்ததாக வதஈஃபுன் ஃபகவ்வினி, மேலும் நான் பலகீனமானவனாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்துவாயாக, சக்தி உள்ளவனாக ஆக்குவாயாக. ஃபர்ஸ்ட் துவாவில் நான் லேசாக்குடா அல்லான்னு கேட்ட உடனே ரொம்ப லேசா, மற்றவங்க எல்லாம் என்ன வேணாலும் செய்கிற மாதிரி, நம்ம மேல அத்துமீற மாதிரி அவ்வளவு லேசா இல்ல. அல்லாஹ், நான் பலமுள்ளவனாக இருக்க வேண்டும், என் மீது அடுத்தவர்கள் எந்த விதத்திலும் அத்துமீறி விடாமல் எல்லா விதமான சக்தியும் பலமும் என்னிடத்தில் இருக்க வேண்டும். நான் பலவீனமுள்ளவனாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்துவாயாக, ஆற்றலை தருவாயாக. இந்த மூன்று துவாக்களையும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து கேட்டு வந்தார்கள் என்பதாக ஹஸரத் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க. இலகுவான துவாக்கள், மூன்று வார்த்தைகள் நமக்கு நாம் ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை ஞாபகம் செய்து கொடுக்கணும். இலகுவான விஷயங்கள் இவைகள், இஸ்லாம் நமக்கு தந்த பொக்கிஷங்கள். நபிமார்கள், சஹாபாக்கள் கேட்ட துவாக்கள், அந்த துவாவினுடைய பொருட்டை கொண்டு அவர்கள் அழியாத வாழ்வை வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான துவாக்களை ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. சஹாபாக்களின், தாபிஈன்களின், அவுலியாக்களின் துவாக்களை மனனம் செய்து ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். ஒன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயன்பட லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. 2026க்கான முபலிஹா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாகிவிட்டது. இந்த கோர்ஸில் தாங்கள் என்னென்னலாம் படிப்பீங்க? ஸ்கிரீன்ல பாருங்க. ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், தர்ஜுமத்துல் குர்ஆன், இல்முத் தஜ்வீத், முஃபீதுத் தாலிபீன், ஸாதுத் தாலிபீன், ஷரஹ் மிஅத் ஆமில், அஸ்ஸர்ஃபு லில் முப்ததஈன், உர்து கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், அத்ருஸுல் லுகத்துல் அரபிய்யா, கஸஸுன் நபியீன். இன்ஷா அல்லாஹ் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த பாடங்கள் நடைபெறும். 100% பர்தா கடைபிடிக்கப்படும். நாங்கள் இந்த 2 வருட முபல்லிகா கோர்ஸில் சேர விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்க. இதனுடைய விவரங்கள் முழுக்க தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சாதியா கல்வி குழுமத்தின் அனைத்து விதமான முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. அவனது பொருத்தத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.